வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. பின்குறிப்புகள். இந்த கதையின் பெரும்பகுதி சரித்திர ஆதாரமான நிகழ்ச்சிகளைக் கொண்டே அமைக்கப்பட்டது. அதன் ஆதாரங்களை சொல்வதற்கு முன், கதையின் சில முக்கிய பாத்திரங்கள் கதை முடிந்த பிறகு என்ன ஆனார்கள் என்பதை பார்க்கலாம். பூஞ்சோலை. முத்துக்குமரன் இறப்பதற்கு முன் அவளுடன் ஒரே ஒரு வார்த்தைதான் பேசினது மிக பெரிய குறையாக இருந்தது பூஞ்சோலைக்கு. முத்துக்குமரன் கங்கை கரையில் எரிக்கப்பட்டதும் முதல் தினங்களில் பித்து பிடித்தவள் போல இருந்தாள். இருந்தும் அவனுடன் இறந்து போனதாகவோ அல்லது திரும்பி தன் ஊருக்கு சென்றதாகவோ தகவல் இல்லை. ஃபத்தேகரில் ஒரு கரும்பு வியாபாரியின் வீட்டில் அவருடைய ஏராளமான பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டு தன் பிள்ளைகளையும் வளர்த்ததாக தெரிகிறது. இன்று ஃபத்தேகர் பிரதேசத்தில் ஹிந்தி பேசும் இளைஞன் ஒருவன் தன் பெயர் முத்துக்குமரன் என்று சொன்னபோது ஆச்சரியப்பட்டேன். அவனுக்கு ஒரு வார்த்தை தமிழ் தெரியவில்லை. விசாரித்ததில் அவன் கொள்ளுத்தாத்தா ஒருத்தரை கலகத்திலிருந்து காப்பாற்றி ஒரு மதராசி பெண் வளர்த்ததாக சொல்கிறான். பைராகி. முத்துக்குமரன் இறந்த மறுதினமே கான்பூர் நகரத்தை விட்டு விலகி தன் குருநாதரை தரிசிக்க இமாலய பகுதிக்கு சென்று விட்டதாக தெரிகிறது. எட்வர்ட் மெக்கின்சி. கான்பூரில் புதைக்கப்பட்டான். சமீபத்தில் ஒரு ஆங்கிலேய மாது சிப்பாய் கழகத்தில் இறந்து போன ஆங்கிலேயர்களின் கல்லறைகளை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் எட்வர்ட் மெக்கின்சியின் பெயரும் இருக்கிறது. எமிலி. கணவன் இறந்த பெண் சில தினங்களே துக்கத்தில் இருந்தாள். விரைவில் கேப்டன் ஃப்ரேசரை கல்யாணம் செய்து கொண்டாள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தன. ஒரு பெண்ணுக்கு செல்ல பெயர் பூஞ்ச், ஆணுக்கு முட். கேப்டன் ஆஷ்லி மார்டின் ஃப்ரேசர். அந்த சம்பவங்களுக்கு பிறகு இராணுவத்தில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு மனைவி எமிலியுடன் இங்கிலாந்து திரும்பி சென்று அங்கே புத்தகம் வெளியிடும் நிறுவனம் ஒன்றில் சேர்ந்து முன்னுக்கு வந்து அந்த நிறுவனத்தின் பங்குதாரராகி 90 வயது வரை இருந்தான். பிரிகேடியர் ஜெனரல் நீல். கான்பூரில் நடந்த பழிவாங்குதல் சம்பவங்களுக்கு எல்லாம் இவர் காரணமாக இருந்தாலும் இவரை பொறுத்தவரையில் அவையெல்லாம் கடவுள் பாவப்பட்டவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்றே நம்பினார். அவர் எடுத்துக்கொண்ட பழிவாங்கல் நடவடிக்கைகளின் கொடூரத்தை ஆங்கிலேயர்கள் தாங்க முடியாமல் இது அநியாயம் என்று குறிப்பெழுதி இருக்கிறார்கள். நீல் பல பேரை கொல்ல பயன்படுத்திய நளினமான முறைகளில் ஒன்று வருமாறு. கைதி முதலில் பீரங்கிக்கு அருகே கொண்டு வரப்பட்டான். அவன் கண் முன்னாலேயே அவன் சமாதிக்கு குழி பறிக்கப்பட்டது. சில சமயம் அவனையே பறிக்கச் சொன்னார்கள். அவன் கரங்கள் இரண்டையும் பீரங்கி வண்டியின் 2 சக்கரங்களுடன் பிணைத்து கட்டினார்கள். பீரங்கியின் வாயை அவன் விழாவின் மேல் படும்படி அமைத்து கொண்டார்கள். பீரங்கி குண்டு இல்லாமல் வெறும் சார்ஜ் என்று சொல்லப்படும் வெடிமருந்து மட்டும் கெட்டிக்கப்பட்டு தயாராக இருக்க, மற்ற ஆங்கிலேயர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க பீரங்கி வெடிக்கப்படுமாம். அதன் வாயில் பிணைந்திருந்த கைதி உடனே காணாமற் போய்விடுவானாம். சக்கரங்களுடன் பிணைந்த 2 கை துண்டங்கள் மட்டும்தான் இருக்குமாம். சில செகண்டுகள் கழித்து வானத்தில் இருந்து அவன் தலை மட்டும் சொத்தென்று விழும். நீல் கான்பூரை கலக்கிவிட்டு அதன் பின் லக்னோ சென்றார். அங்கே லாரன்ஸுடன் அடைபட்டிருந்த ஆங்கிலேயர்களை காப்பாற்றுவதற்கு வெற்றி பெற போகும் கடைசி கணத்தில் கோட்டையின் முன்வாசலில் மண்டையில் சிப்பாயின் குண்டுபட்டு இறந்து போனார். ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக். கான்பூரில் அவர் இருந்திருந்தால் அத்தனை தண்டனைகள் நிகழ்ந்திருக்காது. அவசரமாக லக்னோவுக்கு அனுப்பப்பட்டவர். அங்கே லாரன்ஸையும் அவருடன் அடைபட்டிருந்த வெள்ளைக்காரர்களையும் காப்பாற்றுவதில் முக்கிய பங்கெடுத்து கொண்டார். லக்னோ தில்குஷா மாளிகையில் காலரா வந்து 1857 நவம்பர் 23ஆம் தேதி இறந்து போனார். வியாதியின் தீவிரத்தால் மிகுந்த சிரமப்பட்டாலும் கடைசி வரை சிரித்த முகத்துடனேயே இருந்தார்.
சென்ற 40 வருடங்களாக என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். சாவு வரும்போது எப்படி பயமின்றி அதை எதிர்கொள்வது என்று. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இறக்க முடியும் என்பதைப் பார் என்று சொல்லிவிட்டு இறந்து போனார். நானா சாஹேப். கான்பூர் தோல்விக்கு பிறகு நானா தப்பித்து இந்திய எல்லையை கடந்து நேபாளத்திற்கு சென்று விட்டதாக தெரிகிறது. நானாவின் மரணமும் ஒரு மர்மம்தான். முதலில் போகிற வழியிலேயே கங்கையில் மூழ்கி செத்துவிட்டதாக ஒரு வதந்தி பரப்பிவிட்டுத்தான் சென்றார். 1859 வரை நேபாளத்தில் இருந்ததாக தெரிகிறது. அதன் பின் அங்கே சுரம் வந்து இறந்து போனதாக சொல்லப்பட்டாலும் 1895 வரை கூட பலர் நான் தான் நானா என்று சொல்லிக்கொண்டு அலைந்ததாகவும், சில காலம் ஆங்கிலேயர்களால் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன. நானாவின் மரணத்தை பற்றி ஆராய்ந்தால் சரித்திரத்தில் ஒரு PhD பண்ணலாம். அமிலியா ஹார்ன். எமிலியுடன் கான்பூர் பாதுகாப்பகத்தில் சிநேகமாக இருந்த இந்த ஆங்கிலேய இந்திய பெண்ணின் கதை வசீகரமானது. முகமது லியாக்கத் அலி என்கிற சிப்பாயால் காப்பாற்றப்பட்டு மதம் மாற்றப்பட்டு அவருடன் இருந்து 5 மாதம் கழித்து மறுபடி ஆங்கிலேயர்களால் மீட்கப்பட்டு வில்லியம் பென்னட் என்கிற ரயில்வே சூப்பரண்டை மணந்து கல்கத்தா ஹவுரா பகுதியில் 71 வயது வரை உயிர் வாழ்ந்தாள். குழந்தைகளுக்கு பியானோ சொல்லிக் கொடுத்தாள். தன் அனுபவங்களை புத்தகமாக எழுதியிருக்கிறாள். தாத்யா தோப்பே. நானாவின் திறமை வாய்ந்த படைத்தலைவன். இறுதி வரை ஆங்கிலேயர்களை அலைக்கழித்து விட்டு ஜான்சி ராணியுடன் சேர்ந்து கொண்டு மிகுந்த தீரத்துடன் சண்டை செய்து கடைசியில் ஓர் இந்தியனாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்களிடம் அகப்பட்டு குற்றம் விசாரிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான். ஏராளமான புத்தகங்கள் இந்த கதையை எழுதுவதற்கு எனக்கு உதவின. அவற்றில் முக்கியமான சிலவற்றை சொல்கிறேன். நாட்டுப்பாடல்கள். செங்கல்பட்டு மாவட்டம் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம். தமிழ்நாட்டுப் பாடல்கள். மா. வரதராஜன். பைராகி பற்றிய குறிப்புகள். கடற்கரை மீன்கள். அபிதான சிந்தாமணி. வெள்ளைக்காரர்களின் பழக்க வழக்கங்கள், உடைகள், விருந்து, அவர்கள் விளையாட்டுக்கள் முதலியன. Plain Tales of the Raj, Charles Allen, The Mem Sahib's Pat Bear. எமிலி மெக்கின்சி திருமணம். மதுரை தியாலஜிக்கல் செமினரியை சேர்ந்த ஒரு ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர். சென்னை பற்றிய குறிப்புகள். த மெட்ராஸ் கைட் புக். குமுதம் அலுவலகத்தில் இருந்த ஒரு பழைய புத்தகம். முட்டை நடனம். யானை மிதித்தல். வழிப்பறிக்காரர்கள். ஒட்டக சவாரி. பிரயாண முறைகள். ஆஷ்லி பார்த்த நடனம். ஆஷ்லியும் மெக்கின்சியும் பார்த்த உடன்கட்டை ஏறுதல். பூகோள அமைப்பு. பறவைகள். டிராவலர்ஸ் இந்தியா அண்ட் ஆந்தாலஜி. HK கால். சிப்பாய் கழகத்தை பற்றிய சரித்திர குறிப்புகள். மദ്രാஸ் ஆர்மியின் கல்கத்தா பயணம். நீலின் கல்கத்தா பனாரஸ் பயணம். அலகாபாத் சம்பவங்கள். கான்பூர் வீலரின் தவிப்பு. சத்தி சௌரா கட்ட சம்பவங்கள். படகு படுகொலை. பீபிகர் சம்பவங்கள். நீல், கர்னிங், வீலர், ஹேவ்லக் தோற்ற அமைப்புகள். த கிரேட் மியூட்டினி கிறிஸ்டோபர் ஹெல்பர்ட். த இந்தியன் மியூட்டினி ரிச்சர்ட் கோலியர். த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் VD சவர்கர். ஐவிட்னஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த மியூட்டினி மற்றும் எட்வர்ட்ஸ், மஜும்தார், ரசல், இன்னும் பலர். உதவிய நூலகங்கள். பிரிட்டிஷ் நூலகம், பொது நூலகம், பெங்களூர், சேலம், நேஷனல் ஆர்கைவ்ஸ், புதுடெல்லி மற்றும் கோட்டை அரும்பொருளகம். நன்றி, வணக்கம்.